கன்னிமணி கன்னிமணி நமது இடத்திற்கு உன்கிட்ட பேசும்போதே நான் முடிவு பண்ணேன் எல்லாம் எப்படி இருப்பீங்கன்னு உன்கிட்ட பேசும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க சொன்ன வேடுவர் எதுக்காக வந்திருக்காரு? நீங்க குடிக்க வந்திருக்கிறார். என்ன பிடிக்க வந்திருக்காங்க? மான்குட்டி பிடிக்க வந்திருக்கிறார். மான்குட்டி எப்படி பிடிக்கிறது? அதான் இங்க பிடிக்கிறதா வச்சுக்க, அங்க பிடிக்கிறவங்க அன்னை குரவலை பிடிச்சி ஒண்ணு விடாத. மான்குட்டியா சும்மா பிடிக்க முடியுமா? ஐயா குரவலை பிடிச்சனா இப்படி நான் சொல்றேன் பாருங்க, கையை அளவு பார்க்கணும். அப்படின்னா எப்படி எதை பிடிக்கிறது? முல்லை கொடி போல் மெல்ல என்னடா இப்படி பண்ணிட்ட? வந்தவர் ஒரு வரவேற்பு கொடுக்கல. பாத்தியா நான் எவ்வளவு தைரியமும் அண்ணனை வச்சுட்டு பாடுறத அவர் ஏதோ வர்ணிக்கிறார் நினைக்கிறேன். அவர் ஏதாவது தேடி வந்தாருக்கும் வந்து அவர் வரவேற்பு கொடுப்போம். வான்குடி தேடி சொல்றீங்களே, வருக வருக வேடுவரே, தேனும் பிரேமாவும் பாலுதர் கரும்பின் சாரும் உயர் தமிழ் வாழ்வில் நின்று கொள்ளளவு கொண்ட குறிஞ்சிக்கு வருக நின்மகனே வருக. வேடுவர்களை உண்டாது எங்களது இடத்திற்கு வருக, இந்த இனத்தவரே வருக வருக. வந்ததின் காரணத்தை கூறினால் என்னால் முடிந்த உதவியை செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றனர். கூறுங்கள் பார்க்கலாம். என்மான் வள்ளி வள்ளி என்மான் வள்ளி வள்ளி
இடையில பேசிட்டு வச்சுக்க. நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்க அப்படிங்கிறத நான் ஏய், இங்க வந்து என்ன விட்டுட்டு? இல்ல பயப்படாத பார்த்தா வந்ததுல இருந்து அவரு 2 பேரும் போனேங்கிறாரு. நீங்களும் எங்க போனீங்கிறாரு. அவங்களும் சந்தேகமா பாக்குறாரு. என்ன விட்டுட்டு இருக்கீங்க போனீங்க? நான் விவரத்தை சொல்லாம போயிட்டேன்னா கடைசியில ஊர்க்காரங்க என்னை தப்பா நினைச்சிருவாங்க. என் தொழிலுக்குன்னு ஒரு மரியாதை. ஆமாண்ணே, கண்டிப்பா. நான் எங்க போனேங்கிற விவரத்தை சொல்லிடுறேன். தயவு செய்து நான் எங்க போனேன்னு நீ ஒன்னே மட்டும் சொல்லாத. 2 பேரும் எங்க போனீங்கிறத கதை. அதை நாங்க சொல்ல போறேன். இரு சொல்றேன். அப்புறம் நீ ஒன்னே விட்டுட்டு போயிட்டேன்னா கோபுறேன். சரி விடு, அடுத்த இதுல நீ சேர்ந்துக்கலாம். எங்க தெரியுமா நான் போனேன்? அது வேற ஒண்ணும் கிடையாது. அவசரமா வயிற்ற கிளக்கிருச்சு. அந்த பக்கத்து வெளியே போலான்னு போனேன். துணைக்கு பயமா இருக்கவும் தான் இந்த பிள்ளைய நான் கூட்டிட்டு போனேன். ஆம்பளை பொம்பளை ஏங்க, அது தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எப்பயுமே வெளியே போனா பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு கூப்பிடுறாங்க. போ வெளியே